விஜய் தலைமையில் தவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் இந்த உறவு வரும் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தொடரும் என அறிவித்திருப்பதன் மூலம் திமுகவுடனான 22 ஆண்டுகால உறவை காங்கிரஸ் முறித்துக் கொண்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. புதிதாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளரான கிரிஷ் சோடங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் 5 புதிய சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அப்போது கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினரான ராஜேஷ்குமார் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளரான கிரிஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தவேக அரசு அமைப்பதற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாத மதவாத சக்திகளை தவேக புறக்கணிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த ஆதரவை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணியின் மூலம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டுவர உறுதி பூண்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தந்தை பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளையும் டாக்டர் அம்பேத்கரின் அரசியல் சட்ட கொள்கைகளையும் இனிவரும் ஆண்டுகளில் கடைபிடிக்க வலிமையாக உறுதி பூண்டிருப்பதாகவும் சோடங்கர் தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளும் பரஸ்பர மரியாதை மற்றும் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது என்ற அடிப்படையில் இந்த கூட்டணியை அமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த கூட்டணியானது புதிய அரசு அமைவதற்கு மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்றத்தின் மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தலில் தொடரும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சோடங்கர் தெரிவித்துள்ளார். விஜயும் ராகுல் காந்தியும் தமிழக மக்கள் இந்த தேர்தலில் அளித்துள்ள தீர்ப்பை மதிப்பது என கூட்டாக உறுதி பூண்டிருப்பதாகவும், மக்களின் குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவும் அவர்கள் இருவரும் உறுதியளித்திருப்பதாகவும் சோடங்கர் கூறியுள்ளார்.